அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சில நாட்களாக கர்த்தர் என்னோட ஜெபத்தின் காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னால் ஜெபம். நம்ம அநேக நேரம் ஜெபிக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். நான் ஜெபம் என்று சொல்லும் போது 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபத்தை நான் குறித்து பேசவில்லை. நான் ஜெபம் என்று சொல்லும் போது மணிக்கணக்கான நேரங்கள் கர்த்தரோட சமூகத்தில் நம்ம செலுத்த வேண்டும். அப்படியேப்பட்ட ஜெபத்தை தான் நான் பேசுகிறேன். நம்மளோட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஜெபத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, ஒன்று மறந்துடுறோம், இல்லை பிற்பாடு தூக்கி போட்டுறோம். பிற்பாடு நம்ம செஞ்சுக்குவோம், நேரம் இருக்கும்போது நம்ம செஞ்சுக்கிறோம்னு சொல்லி. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கை நம்ம கவனிக்கும் போது அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார். தேவனோட குமாரனே ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார். அப்போ நீங்கள் நானும் ஏமாத்திரம் நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்களை நம்ம கடந்து வரும்போது சில நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாது. சில நேரத்தில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நவறதுக்கு என்ன செய்ய வேண்டும், யாரை போய் பார்க்க தெரியாது. அநேக நேரம் நம்ம அதெல்லாம் காட்டிலும் யோசிக்கிறத காட்டிலும் நம்மளோட தேவனை பார்த்து நம்ம காத்திருந்து அமர்ந்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் சில காரியத்தை நம்மளுக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பார். கர்த்தர் சில காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அடுத்தது நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த காரியத்தை நம்ம பெற வரைக்கும், அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வரைக்கும் நம்ம தேவனோட சம்பந்தம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் இன்னொரு உதாரணம் நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நெகேமியா எப்படி அந்த இடிந்து போன மதில்களை மீண்டும் கட்டுறதுக்கு அவர் முயற்சி எடுக்கும் போது முதலாவதாக செய்த காரியம் என்ன என்று சொன்னால் அவர் ஜெபித்தார், உபவாசம் எடுத்து ஜெபித்தார். இன்றும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏராளமாக இருக்கலாம். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபிங்க, மணிக்கணக்காக ஜெபிங்க. ஜெபிக்கிறனால எந்த பிள்ளைங்களும் வெக்கப்பட்டு போக போகிறது கிடையாது. ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், ஜெபிக்கும் போது நம்ம நல்லா ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், கர்த்தர் பதில் கொடுக்கும் போது அவரோட சித்தத்தின் பிரகாரம், அவரோட நேரத்தின் பிரகாரம் அவர் பதில் கொடுப்பார். என்னோட சித்தத்தை நிறைவேற்றுக்கிறதுக்காக இல்லை, என்னோட நேரத்தின் பிரகாரம் அவர் பதில் கொடுக்க போகிறதுக்காக இல்லை, அவரோட சித்தத்தின் பிரகாரம், அவரோட நேரத்தின் பிரகாரம். அப்போ அவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கும் போது அவர் சிறந்த ஒரு பதிலாக கொடுப்பாரு. ஏற்ற வேளையில் எல்லா காரியத்தையும் அவர் நன்மையாக மாற்றி கொடுக்குறார், தேவனாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செஞ்சதுன்னா ஒரு 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 பிற்பாடு பார்க்குற ஒரு காரியமாக இருக்கிறது. ஜெபிக்காமல் பல நாட்களாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஜெபிக்காமல் சரியான நேரத்தை கர்த்தரோட சமூகத்தில் செலுத்தாதபடி மற்ற காரியங்கள் நம்மளை இழுத்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடி மணிக்கணக்காக நம்ம ஜெபிப்போம். பல மணி நேரங்கள் கர்த்தரோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்போம். அப்போது கர்த்தர் நம்மளோட வாழ்க்கைக்கு வேண்டிய தீர்வுகள், கர்த்தர் நம்மளோட வாழ்க்கைக்கு வேண்டிய எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றது, எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து மேற்கொள்கிறது என்று சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? காலை வேளையில உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபிங்க, ஜெபிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. காட் பிளஸ் யூ.